விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாதது ஏன் என்ற கேள்வி கடந்த சில நாட்களாக இணையம் முழுக்க வைரலாகி கொண்டிருந்தது. ஆனால் அந்த சர்ச்சைக்கு வெறும் 2 வார்த்தைகளில் பதிலளித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விஜயின் 52வது பிறந்த நாளுக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்று கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் பரவி வந்தன. பலரும் ரஜினிகாந்த் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்ற கேள்வியை எழுப்பி வந்தனர். இந்த விழாவில் கமலஹாசன் தயாரிப்பில் உருவாகும் தர்மன் திரைப்படத்தின் பூஜை விழாவில் கலந்து கொண்ட ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் நேரடியாக இந்த கேள்வியை கேட்டனர். முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவில்லையா என்று கேட்டதற்கு ரஜினி ஒரு நொடியும் யோசிக்காமல் பேசிட்டேன் என்று 2 முறை மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த 2 வார்த்தைகளை தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இதோடு கதை முடியவில்லை. இதே விழாவில் ரஜினிகாந்த் பேசிய சில கருத்துக்களும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. மேடையில் பேசிய அவர், நான் பேசினாலும் பிரச்சனை வரும், பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் என்று கூறினார். அதோடு நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் பிடிக்காது, நம்மை பிடித்தவர்களுக்கு நாம் எதை செய்தாலும் பிடிக்கும் என்று நினைப்பதும் தவறு என்று குறிப்பிட்டார். இந்த கருத்துக்களை பலரும் தற்போதைய அரசியல் சூழலோடு இணைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டனர். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் பேசினாலும் விமர்சனம், பேசாமல் இருந்தாலும் விமர்சனம் என்ற நிலை உருவாகி இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். அதனால் ரஜினியின் இந்த பேச்சு மறைமுகமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. மற்றொரு தரப்பு, ரஜினி தனது பல வருட அனுபவத்தில் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடத்தை மட்டுமே பதிவிட்டுள்ளார் எனவும் கூறினர். எது எப்படியோ விஜய்க்கு வாழ்த்து சொல்லவில்லை என்ற சர்ச்சைக்கு பேசிட்டேன் என்ற ஒரே பதிலில் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் சூப்பர் ஸ்டார். அதே நேரத்தில் பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை என்ற அவரது கருத்துக்கள் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்கள் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. ரஜினியின் இந்த பதிலும் பேச்சும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது வெறும் சாதாரண பதிலா அல்லது விஜய்க்கு கொடுத்த மறைமுக ஆதரவா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.